சொந்தங்கள குறை சொல்லிட்டு சுப நிகழ்ச்சியில மட்டுமே சந்திச்சு வாழ்ற இந்த சமூகத்துல, முத்துக்குமாரின் படைப்பான "அணில் ஆடு மூன்று" சொந்தங்கள கொண்டாடி மகிழ்விக்கிற புத்தகமா தாங்க இது இருக்குது. அம்மா, அப்பாவுல தொடங்கி சித்தி, சித்தப்பா, அத்தை பொண்ணு, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, மகன், மனைவி அப்படின்ட்டு 20 உறவுகள பத்தி அவர் எழுதியிருக்கிறத படிக்கும்போது, அப்படியே நம்ம சொந்தங்களெல்லாம் பார்க்க போணும் அப்படிங்கிற ஏக்கமே நமக்குள்ள அதிகமா தோன்றுதுங்க. இந்த புக்க படிக்கும்போது எல்லாமே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இறந்து போன என் தாத்தா, பாட்டி இவங்க கிட்டலாம் போயிட்டு நம்ம சொந்தங்கள பத்தி முன்னாடியே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனையே எனக்கு வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு இந்த புக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்குங்க. ஆரம்ப காலத்துல ஆனந்த விகடன்ல இது வந்து ஒரு தொடரா தான் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த தொடர் எல்லாமே இணைச்சு, "அணிலாடு மூங்கில்" அப்படிங்கிற புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 20 கட்டுரைங்க. முதல் கட்டுரை வந்து அம்மா பத்தி. இவரோட இந்த 20 கட்டுரைகள்லையுமே ஒரு கவிதை வரிகளோ, இல்ல ஒரு வரிகளோ ஏதாவது வச்சு இணைத்து தான் அவர் வந்து தொடங்கியிருப்பாரு. அப்படிதான் முதல் கட்டுரையான அம்மா கட்டுரையில, "அம்மா என்றால் ஓர் அம்மா தான். உன் அம்மா, என் அம்மா, தனித்தனி அம்மாக்கள் கிடையாது. ஒரே அம்மா" அப்படிங்கிற சாரா அவங்களோட வரிகளை இணைச்சு அவர் வந்து கட்டுரைய தொடங்கியிருப்பாருங்க. முத்துக்குமார் வந்துட்டு எல்கேஜி படிக்கும்போது, அவங்க அம்மா வந்து மதிய உணவுக்காக வந்து கீரை சாதம் வந்து வச்சு குடுத்துருந்தாங்களாம். முத்துக்குமாருக்கு கீரை சாதமே பிடிக்காதாம். இவரு மதிய வேளையில டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்ததும், கீரை சாதம் பார்த்ததும் அவருக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. அவர் அம்மா நமக்கு பிடிக்காத சாதத்த வச்சிருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு அம்மாகிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சாப்பிடாம அப்படியே மூடி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் அவர் வீட்டுக்கு வரும்போது, அவங்க அம்மா அங்க இல்ல. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த சின்ன வயசுல அவருக்கு என்னன்னே தெரியலங்க. என்ன நடக்கு எதுவுமே தெரியல. ஆனா, அவருக்கு வந்து அவங்க அம்மாவோட இருந்த நாட்கள் கொஞ்சமா இருந்தாலுமே, அது எல்லாமே இந்த கட்டுரையில ரொம்ப தெளிவா, அழகா சொல்லியிருப்பாரு. 2வது கட்டுரை அவங்க அப்பா பத்தி. அவங்க அப்பா நெறையவே புத்தகம் வாசிக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து கடன் வாங்கியே நெறைய புத்தகங்கள் வீட்டுல வாங்கி வச்சிருக்காராம். ஆனா, என்னைக்குமே அந்த கடன அடைக்கிறதுக்காக நான் பயப்பட்டதில்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்களாம். அவங்க அப்பாக்கு தமிழ் மட்டும் தான் படிக்க தெரியுமாம். அவர் சொல்லுவாராம், "நல்ல வேளை எனக்கு தமிழ் மொழி மட்டும் தான் படிக்க தெரியுது. மத்த மொழிகளும் எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் மத்த மொழிகள்லயும் புத்தகம் வாங்கி இந்நேரம் நடுத்தெருவுல என் குடும்பம் வந்திருக்கும், கடன் வாங்கி" அப்படின்னு சொல்லியிருப்பாராம். ஒரு நாள் முத்துக்குமார் வந்துட்டு அவரு நண்பர்களோட வந்து ஒரு மலையாள சினிமா ப்ளூ ஃபிலிம் பார்க்க வந்து போயிருப்பாராம். பார்த்துட்டு அப்படியே அந்த தியேட்டர விட்டு வெளில வரும்போது, ஆப்போசிட்ல வந்து ஒரு டீ கடை. அந்த டீ கடையில அவங்க அப்பா இருந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க அப்பா பார்த்தோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களே, "முத்து உன்னோட அப்பா அங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியாம, அப்படியே அந்த சைக்கிள உருட்டிட்டே அவர் வந்து ஓடிருவாராம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா எதுவுமே கேட்கலையாம், எதுவுமே சொல்லல. இவரு ஏன் நம்ம அப்பா எதுவுமே கேட்கல அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாராம். அடுத்த நாள் காலையிலயும் இதே மாதிரி அவங்க அப்பா அவங்கள பார்க்கும்போது எதுவுமே கேட்கலையாம். ஆனா, எப்பவுமே அவங்க அப்பா வந்து கை செலவுக்காக ரூ. 5 குடுப்பாங்களாம். அன்னைக்கு வந்து அவங்க அப்பா வந்து ரூ. 10 குடுத்தாங்களாம். ரூ. 10 குடுத்த உடனே முத்துக்குமார் சொன்னாராம், "என்னப்பா இது ரூ. 5 இல்ல ரூ. 10" அப்படின்னு சொன்னாங்களாம். தெரியுதுப்பா. சினிமா கினிமா பார்க்கணும்ல, அதனால வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவரு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, "என் அப்பா என்ன போட்டு அடிச்சிருந்தார் கூட நான் அந்த தப்ப திரும்ப பண்ணியிருப்பேன். ஆனா, அவரு இப்படி பண்ணது எனக்கு அவ்ளோ இதா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையில சொல்லியிருப்பாரு. முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு, "நான் படிச்ச புத்தகங்கள்லயே எனக்கு வந்து ஒரு சிறந்த புத்தகம்னா, உங்களோட அனுபவம் தான் எனக்கு ரொம்ப மிக சிறந்த புத்தகம் நான் படிச்சதுலயே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பல உறவுகள பத்தி அவர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அப்புறம் மனைவிக்காக அவர் எழுதியிருக்க கட்டுரை. ஒரு கவிஞனால காதலிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிக அழகான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அந்த விதத்தில முத்துக்குமாரனோட அவருக்கு மனைவியோட இருந்த கட்டுரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற மாரி தான் அவரோட வாழ்க்கையில. ஆரம்ப காலத்தில கல்யாணத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா பேசினவங்க, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கால் பண்ணா, நான் இன்னைக்கு வர லேட் ஆகும். பையன் சாப்பிட்டானா? நீ சீக்கிரமா தூங்கிரு. நான் இன்னைக்கு வர லேட் ஆகும். இந்த மாதிரியே அவங்களோட இணைப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்டுரையில ரொம்பவே வருத்தமா கூட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட மகன் பத்தி எழுதியிருப்பாரு. இந்த மாரி அவர் பல உறவுகள பத்தி இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. அதே மாதிரி முத்துக்குமாருக்கு அக்கா கிடையாது. ஆனா, அவரு வந்து இந்த அக்கா கட்டுரைகள்ல அவங்களோட தெருக்கள்ல இருக்க அக்காங்கள எல்லாம் பத்தி எழுதியிருப்பாரு. அது எல்லாமே ரொம்பவே அருமையா இருந்துச்சு. நம்மளுக்குள்ளேயே ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரியா இருந்துச்சு. இப்படி அவர் எழுதியிருக்க 20 கட்டுரைகளுமே நம்மளோட உறவுகள வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குற விதமா தான் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ஆரம்ப காலத்துல வந்து ஆனந்த விகடன்ல தொடரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்கள்ல வந்து நெறைய நேயர்கள் வந்து முத்துக்குமாருக்கு கால் பண்ணி நெறைய சொல்லுவாங்களாம். இந்த தொடர் நான் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு சித்தப்பா இல்லையே! இப்படி ஒரு மாமா இல்லையே! அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண் கலங்குவாங்களாம். உண்மை உறவுகள பத்தி நீங்க சொல்லியிருக்கிறது அவ்ளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குமாம். இந்த புத்தகத்துல மொத்தம் 144 பக்கங்கள் இருக்கு. இதோட விலை ரூ. 200 தான். இந்த புத்தகத்த எனக்கு அன்பளிப்பா குடுத்த அண்ணன் கட்டுரைய தான் நான் முதலா படிச்சேன். இதே மாதிரி இன்னொரு அழகான புத்தகங்களோட உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் ரேஷ்மா. டாடா.